இது வரைக்கும் டிவில என்ன பார்த்ததுல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஊர்ல போய் நான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன் சார். ஒரு பெரியவர் வந்து பேரனை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. மேடம் பாத்திருக்கியா, அவன் மேல இல்லையே பார்த்து பார்த்ததுல இருந்தான். எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. திரும்ப அவர் கேட்டாரு, மேடம் பாத்திருக்கியா, பார்த்ததுல தாத்தா. அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன், நிஜமாவே பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல. நீங்க எந்த டிவில வருவீங்கன்னு கேட்டான். விஜய் டிவில. அப்ப சுட்டி டிவில வரமாட்டீங்களா அண்ணா? சுட்டி டிவிலையும் வாரம் வாரம் காளியா கேட்ட போட்டு நான் தாண்டா வந்துட்டு இருக்கேன். மாதிரி போற இடங்கள்ல சில நேரங்கள்ல நிறைய மனிதர்களை சந்திப்போம். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு உண்மையிலேயே மேடையில இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களோடு நான் அமர்ந்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர், வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், நாங்கள் பார்த்து வியந்த கலைஞர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய நடிகர், இயக்குனராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மேடையில உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாகவே ஜாம்பவான்களை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். ஆனால் ஒரு நிகழ்ச்சியவே நடத்துறதுல ஜாம்பவான் யாருன்னா அது எங்க அண்ணன் சேகர்பாபு மட்டும்தான். அது என்ன தெரியல. அதை விட பெருசு என்னன்னா, பொதுவாக தலைவர் அவர்கள் சேகர் பாபுவை செயல் பாபுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க இன்னும் ஒருபடி கூடுதல் போய் எங்க அண்ணன் சேகர் பாபு என்றைக்குமே சாக்ரிஃபை பாபுன்னு ஆயிட்டாரு. எல்லாருக்காகவும் சாக்ரிஃபை பண்ணக்கூடிய எங்களுடைய அண்ணன். அவருக்கும் இந்த நேரத்திலே அதையும் தாண்டி மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் அழைத்து மேடை ஏற்றி கொடுக்கக்கூடிய அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல முதல்வர் அவர்களை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். பெரியார் பேசினார், அண்ணா ஆசைப்பட்டார், கலைஞர் அவர்கள் கனவு கண்டார், நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் அண்ணா சாலையில் நடப்பது ரொம்ப ஈஸி, ஆனா அண்ணா வழியில நடப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்ணா வழியில் தான் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் 3 பல்கலைக்கழகத்தில் படித்தவர். நம்முடைய முதல்வர் அவர்கள் 3 பல்கலைக்கழகத்தில் படித்தவர். முதல் பல்கலைக்கழகம், தனக்கு மேலே யாரும் கிடையாது, தனக்கு கீழே யாரும் கிடையாதுன்னு சொன்ன பெரியார் என்ற பல்கலைக்கழகம். இன்னொரு பல்கலைக்கழகம் உயரம் குறைவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உயரத்தில் கொண்டு போய் வைத்த அறிஞர் அண்ணா என்ற பல்கலைக்கழகம். 3வது பல்கலைக்கழகம் கட்டுக்கட்டாக பணத்தை ஒதுக்குபவர்களுக்கு மத்தியில் தன்னையே கட்டுமரமாக ஒதுக்கிய டாக்டர் கலைஞர் என்ற 3வது பல்கலைக்கழகம். 3 பல்கலைக்கழகத்துல படிச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லா விஷயமும் எல்லாமும் அவருக்கு தெரியுது. அதனாலதான் இன்னைக்கு எல்லார் இடத்திலையும் முதல்வர் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் கூடுதலா சொல்லணும்னா அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தை. பசங்களை மேய்க்க முடியுதாங்க நம்மளால? மே மாசம் வந்துருச்சு, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, யாரெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்வீங்க? நானும் 2 வச்சிருக்கேன் காலேஜ்ல. கொரோனா டைம்லாம் கொரோனாவை கூட வீட்டுக்கு அனுப்புங்கடா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புங்கடா. நான்லாம் என் பையெல்லாம் இந்த கோவிட் டைம்ல 2 வருஷத்துல வீட்டுல 23 டியூப் லைட்டை உடைச்சான். அவன் உடைக்காத ஒரே டியூப் லைட் என் வீட்டுக்காரர் மட்டும்தான். எல்லாமே உடைச்சான். அவன் ஏன்டா உடைக்கலானே, அது வேஸ்ட் மாட்டான். இவங்களை வச்சு உண்மையிலேயே சொல்றேங்க, குழந்தைகள் மாதிரி நாங்க, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் உட்காருனா உட்கார்ந்தா, நில்லுனா நிப்போமா, அவ்வளவு சமத்தா நாங்கெல்லாம். இன்னைக்கு இவங்க ஏதாவது பேச முடியுதா சார்? எங்க ஊர்ல எல்லாம் நான் அரசு பள்ளி மாணவி. என்னையெல்லாம் எங்க வீட்டுல கொண்டு போய் எங்க அப்பா தான் முதல் ஸ்கூல்ல சேர்த்தாரு. கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது நான் வாசல்ல கடந்து உருண்டு அழுதேன். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். எங்க அப்பா குருட்டவே மிதிச்சாரு என்னையெல்லாம். பா உள்ள போய் உட்காந்து படி அப்படின்னாரு. அடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டாங்க. நான் அழுதுகிட்டே போக மாட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் எப்ப? அப்ப நான் படிக்கணும். அப்ப நான் அந்த பாட்டி சொல்லுது, அம்மா கூட தான் படிச்சிருப்பா போலடி, பிரிச்சு கொடுவேன், வயசு 20 தான் ஆகுது. அதெல்லாம் அப்ப நாம அழுது அப்பா தரதரன்னு இருந்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டதெல்லாம் அப்ப. இப்ப பையன் ஜாலியா போறான், அப்பா அழுதுட்டே போறாரு. டீச்சரை ஒண்ணும் பண்ணிடாதடா. அதுக்கு அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் என் வேலையை காட்டுவேன். இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க, ரமேஷ் ஹோம்வொர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களா, நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா. இன்னைக்கு பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கே போயிட்டார். சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான், பெரிய டாக்டரா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல, லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்கேன்டான்னு. பசங்களை மேய்க்கிறது இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளவு ஜாலியா போனோம். இன்னைக்கு பசங்க அவ்வளவு வேதனையா போறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரம் அப்பாட்டே வந்துட்டான், அப்பா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ், ஏதோ ஃபர்ஸ்ட் சொல்லட்டும். குட் நியூஸ் ஏன் சொல்லுடா? எங்க வாத்தியார் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. பேட் நியூஸ் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாருப்பான். இவங்களுக்கெல்லாம் வாத்தியார பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அதை தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு போனா வெறுப்பா இருக்கு.
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு வள்ளலாரு.